சுவாமிநாதன், பாமக தாவேக்க ஆதரவு நிலைப்பாட எடுக்க இருக்கிறதா தொடர்ச்சியாக செய்திகள் வருது, கட்டுரைகள் நாளிதழ்கள்ல வந்த வண்ணம் இருக்கிறது. உங்களுக்கு கிடைத்த தகவல் என்ன? இந்த ஒரு ஆதரவோ இல்ல அமைச்சரவையில் பங்கேற்கிறதையோ நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை தாவேக்காவோடு நெருங்குவதற்கான சூழலை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க. யாருக்கு மையமா இருக்கிறவர் ஜான் ஆரோக்கியசாமி தான் நான் பாக்குறேன். ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் தான் மையமா இருக்காரு நான் பாக்குறேன். நீங்க நல்ல நுட்பமான ஒரு இடம் பாத்தீங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் டீல் பண்றது விசிகாவை, புஷி ஆனந்த் அவர்கள் டீல் பண்றது கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கட்சியை. அப்ப ரெண்டு கூறுகளா பாக்குறாங்க. கட்சியில பொதுச் செயலாளர் யாரு? புஷி ஆனந்த் போய் நீர் மேலாண்மை தொடர்பா ஐடியா கொடுத்துட்டு வர்றாரு அன்புமணி அவரு. புஷி ஆனந்த் அவரோட இருக்கையில இருக்க மாட்டாரு, அமைச்சர் இருக்கையில இருக்க மாட்டாரு, கூட இவருடைய இருக்கையில பக்கத்துல அமர்ந்து கொள்கிறார். அது ஒன்று. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, வாக்கு சதவீத அடிப்படையில, நான் அதுதான் சொல்றேன், கிட்டத்தட்ட வாக்கு சதவீத அடிப்படையில கிட்டத்தட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடைய வாக்கு வங்கிகள்ல பெரும்பகுதியை ஏற்கனவே இந்த அலைன்ஸ்ல இல்லாமலே விஜய் எடுத்துட்டார். அப்ப இவர்களுக்கு லாபம் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வந்துச்சுன்னா அவர்களுடைய வியூகம் அதுதான். எல்லாமே கணக்கு தான் அவர்களுக்கு. நீங்க இன்னைக்கு பட்டியல் சமுதாயத்திலிருந்து 8 அமைச்சர் கொடுத்துட்டோம்னு சொல்லுகிற பொழுது சமூக நீதி அப்படிங்கிற கண்ணோட்டத்துல தாவேக்கா அந்த கிளைமை எடுத்துட்டாங்க. நீங்க இன்னைக்கு அவர்களுக்கு ஆதரவு தேவை, எண்ணிக்கைக்கு ஆதரவு தேவை என்கிற நிலைப்பாட்டுல தான் விசிகா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளுடைய ஆதரவு அவர்களுக்கு தேவைப்படுது. அவர்களுக்கு நிரந்தரமா என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பக்கம் வந்ததுன்னா, அவருடைய வியூகம் சொல்றேன், பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பக்கம் வந்ததுன்னா அதிமுகவை இன்னும் சேதப்படுத்த முடியும். நான் தான் குறிப்பிட்டேன், 23 தொகுதிகள்ல வட மாவட்டங்கள்ல தான் அதிமுக ஜெயிச்சிருக்கு. அப்ப அதை இல்லாம ஆக்க முடியும். 5% ஓட்டு எடுத்திருக்காங்க 2016 தேர்தல். அப்ப அது எல்லாம் லாபமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் விசிகாவை அதனால வெளியேற்றுவாங்களான்னா இல்ல. விசிகா இப்படி பேசுறதுக்கு இந்த அணுகுமுறைக்கு ஒரு செக் வைக்கிற விதமா தான் இப்போதைய காய் நகர்த்தல்களை நான் பாக்குறேன். அது இடைத்தேர்தல் வரையிலும் அந்த அவகாசம் இருக்கும். இடைத்தேர்தல்ல இவர்களுக்கு எவ்வளவு எண்ணிக்கை கிடைக்கிறது அதையெல்லாம் பொறுத்து இருக்கு. இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்பு இந்தியாவின் பல மாநிலங்கள்ல அறிவிச்சுட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு மட்டும் அறிவிக்கல. இன்னொன்னு மிக முக்கியமா நான் என்ன பாக்குறேன்னா, ஒரு திமுக தாவேக்கா 2 பேரும் ஒரே புள்ளியில வரணுங்கிறார் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு சொல்றாரு. அதைத்தான் நான் முதல் சுற்றிலே குறிப்பிட்டேன். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, கட்சியை காப்பாற்றணும் திமுக கிட்ட இருந்து, வாக்க காப்பாற்றணும் தாவேக்கா கிட்ட இருந்து, அவன் எந்த முடிவும் எடுக்க முடியாம 2 பேரையும் ஒரு புள்ளியில வாங்குங்கிறார். அப்படிதான் நான் அதை புரிந்து கொள்கிறேன். அப்ப அவர் என்னன்னா, தன்னுடைய இதற்காக லாபமும் அதுக்குள்ள இருக்கு. நீங்க கேரளாவை நண்பர் உதாரணம் காட்டினார். கேரளா சரிதான், அவர் சொன்னது ரொம்ப சரியான உதாரணம் தான். இருந்தாலும் கேரளாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தனித்தனியாக தேர்தலை சந்திக்கிறாங்க. எந்த தேர்தலையும் அவர்கள் சேர்ந்து சந்திக்கல. 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார் ராகுல் காந்தி. போயிட்டு சிபிஎம்முக்கும் பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கும் நேரடி தொடர்பு இருக்கிறார். அதுதான் அவர்கள் பேபி அவர்கள் இருந்து எல்லாருமே இந்தியா கூட்டணி கூட்டத்தில் ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க. அதனால திமுக தாவேக்கா கூட்டணியாக தேர்தலை சந்திப்பது என்பது எந்த சூழலையும் சாத்தியம் இல்லை. பாஜக எதிர்ப்புல கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக. நீங்க கொள்கை எதிரி அரசியல் எதிரி எப்படி சேர முடியும்? நீங்க திருமாவளவன் அவர்களுக்கு அந்த தேவை இருக்கு. இந்த பக்கமும் நிக்க முடியல, அந்த பக்கமும் நிக்க முடியல. நிர்வாகிகள் 2 கூறுகளா இருக்காங்க. நீங்க நிர்வாகிகள்ல அனைத்து தரப்பினர்களும் முழுமூச்ச விசிகா இன்னைக்கு தாவேக்கா பக்கம் இருக்காங்கன்னா விமர்சனங்கள் வராது. நீங்க ரவிக்குமார் அவர்கள் விமர்சிக்கிறது அவ்வளவு சிக்கலான ஒரு இடம் அப்படின்ற பட்சத்துல தாவேக்காவுக்கு ஆதரவு, தாவேக்கா கூட்டணியில நாங்க இருக்கோம் அப்படின்னு வெளிப்படுத்துறதுல என்ன பிரச்சனை? என்ன போனாலும் கட்சி முக்கியம் இல்லையா? ஆமா ஆமா இல்ல, திருமாவளவன் அவர்கள் தாவேக்கா கூட்டணியில் தான் இப்போது இருக்கிறார். அவர் தான் இல்லங்கிறார். அவர் தான் திமுகவோட நட்பு தொடர்கிறது அப்படின்லாம் சொன்னாலுமே கூட, இந்த கூட்டணிக்கு பெயர் வைக்கல பல வடிவங்கள் சொன்னாலும் கூட, எப்ப நீங்க அமைச்சரவையில் பங்கெடுத்து விட்டீர்களோ அப்பொழுதே அது கூட்டணி தான். அது மாணிக்கம் தாகூருடைய கூட்டு தான் சரியானது. பட் அவருக்கு என்ன வியூகம்னா, இன்னைக்கு அந்த கட்சியில முக்கிய தலகர்த்தர்களாக இருந்தவர்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க. நான் அதுதான் சொல்ல வந்தேன். ரவிக்குமார் அங்க முக்கியமான எம்பியாக இருக்கக்கூடியவர் ரவிக்குமார் அவர்கள் இந்த துறையினுடைய பெயரை சமூக நீதித்துறைன்னு மாற்றினதை கண்டிக்கிறார். வன்னியரசு அவர்கள் இல்ல அதுல ஒன்னும் தவறு இல்லைங்கிறார், அமைச்சராக இருக்கக்கூடியவர். அப்ப அந்த இருவேறு கருத்துக்கள் இருக்குல்ல, இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம். அப்ப நான் அதுதான் என்ன சொல்றேன்னா, கட்சிக்குள்ள திமுகவிடம் நீண்ட கால உறவு இருந்து விட்டது, ஒரு 9 ஆண்டுகள் இருந்து விட்டது. அப்ப நீங்க எம்எல்ஏ சீட்டே பல பேருக்கு கொடுக்கலையே உள்ளுக்குள்ள, திமுகவோடு நெருக்கமாக இருந்தவர்களுக்கு தானே கொடுக்கல. இவர் ஏன் தேர்தலில் காட்டுமன்னார் கோயில்ல போட்டியிடுவதாக சொல்லிவிட்டு ஏன் பின்வழித்தார்? அப்ப ஒன்னொன்னுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வகையில திமுகவினுடைய அழுத்தம் நினைத்தால் அழுத்தம், அல்லது உறவு நினைத்தால் உறவு, ஏதோ ஒன்று இருக்கல. அதை முற்றா டக்குன்னு அதை உடைத்து விட்டு வருகிற பொழுது அது கட்சிக்குள்ள ஏதாவது சேதத்தை ஏற்படுத்தி விடுமோ என்று நினைக்கிறார். அது ஒரு வியூகமாகத்தான் நோக்கிறார் நான் பாக்குறேன். நீங்க திமுகவும் தாவேக்காவும் கூட பாஜக எதிர்ப்புல ஒரு புள்ளியில வாங்குங்கிறதே ஒரு வியூகம் தான். நீங்க அது அப்படி எப்படி வர முடியும்? முதல்ல சாத்தியமே இல்லாத ஒன்று. நீங்க கேரளா போன்ற பகுதிகளில் கூட இடதுசாரிகளும் காங்கிரஸும் பாஜகவை எதிர்ப்பாங்க. அங்க 3வது முனையா பாஜகவும் நிற்கும். பாஜக ஜெயிச்சிருச்சு. திருச்சூர்ல எம்பி சீட் ஜெயிச்சாங்களே சுரேஷ் கோபி, சட்டமன்ற உறுப்பினர்கள் கணக்க தொடங்கினாங்களே. அப்ப நீங்க அது கிட்டத்தட்ட ஒரு கொள்கை எதிரி அரசியல் எதிரி, இணையதற்கு சாத்தியமே இல்லை. அப்ப அவர் அந்த அரசியலே அவர் பேசுகிறார்னா
அவர் முதல்ல வந்து கொஞ்சம் குழப்பத்திலும் இருக்கிறான்னு தான் நான் பாக்குறேன். நீங்க பேசினதுல நிர்வாகிகள் ஏதாவது இழப்பு ஒரு விஷயத்த எடுத்துக்கிறேன். பாமக உள்ள வந்துருவாங்க அப்படின்ற செய்திகள் வர்றதன் மூலியமா இது திருமாவுக்கு வைக்கப்படுற செக் அப்படின்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்றீங்க. இப்போ திருமா கூட்டணிக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு விஜய் விரும்புறாரா? ஆமா, நிச்சயமா விரும்புவார். அது வந்து கிட்டத்தட்ட இவர்கள் இருந்தா ஒரு மதசார்பற்ற அணிங்கிற முத்திரை கிடைக்கும். ஏன்னா விஜய் பேச மாட்டாரு பாஜகவுக்கு எதிராக. விஜய் பாஜகவுக்கு எதிராக முதல்வர் அவர்கள் பேசவே மாட்டாரு. ஆனா இங்க இருக்கக்கூடிய மாணிக்கம் தாகூர் பேசுறது, விடுதலை சிறுத்தைகள் பேசுறது, வைகோ அவர்கள் பேசுவாரு. அவர் எந்த அணியில இருக்கிறாரோ அதுல உச்சத்துக்கு போய் பேசுவார் வைகோ அவர்கள். 2014 மோடியா லேடியான்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள் கேட்டபோது மோடிக்காக பரப்புரை செய்தவர் வைகோ அவர்கள். ஆனா அவர் பதவி ஏற்கிற நாள்லயே அவர் போராட்டத்துல இறங்கிட்டார், கூட்டணியை உதறிவிட்டு. அப்ப அந்த மாதிரியான நபர்கள் இருக்காங்க. இப்ப சனாதன எதிர்ப்புல திருமாவளவன் அவர்கள் திமுகவை விட அதிகமாக சனாதன எதிர்ப்புல செயல்பட்டவர், ரொம்ப தீவிரமா செயல்பட்டவர். அப்ப விசிக எதிர்க்கிற பொழுது அந்த அந்த பலன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் விஜய் அவர்களுக்கு கிடைக்கும்ல, அதே அவர் எதிர்பார்க்கிறார். நம்ம பாஜகவை எதிர்க்க மாட்டோம். இன்னைக்கு ஆளுநர் போறாருங்க, ஆய்வுக்கு போறாரு. விசிக கண்டித்தது பல கட்சிகள் கண்டிச்சாங்க. ஏன் முதல்வர் என்ன ரியாக்ட் பண்ணாரு? நீங்க ஆளுநர் மதுரையில சௌராஷ்டிரா கல்லூரிக்கு வந்து விழாவுக்கு வந்துட்டு ஆய்வுக்கு போறது தவறு, ஆளுநர் மாளிகைக்கு வாங்க, மக்கள் உங்களுடைய புகார்களை கொடுக்கலாங்கிறார். இதையெல்லாம் தாவேக்கா எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? அதை விட விசிக அதிகமா ரியாக்ட் பண்றாங்கல்ல. அது கூட்டணி கட்சிகள் பாஜகவை எதிர்ப்பது அல்லது ஆளுநரை எதிர்ப்பதுல இவர்களுக்கு லாபம் இருக்குல்ல. அது அன்புமணி தான் செய்ய மாட்டாரு. இதுல அன்புமணி அவர்கள் வந்தாருன்னா இன்னொரு விஷயம் சுகாதாரத்துறை காலத்துல இருந்த குறுக்கிடுக்கு மன்னிக்கணும். இது வந்து விசிகாவை தக்க வைப்பதற்கு முதலமைச்சர் விரும்புகிறார் அப்படின்ற ஒரு வாதம். இதுல இன்னொரு வாதமும் இருக்குல்ல. அதிமுக டெபாசிட் இழந்த இடங்கள்ல பெரும்பாலான இடங்கள் அப்படின்றது நகரப்பகுதிகளில் இருக்கிற இடங்கள். அதிமுக ஜெயிச்ச பெரும்பாலான இடங்கள் கிராம பகுதிகளில் இருக்கிற இடங்கள். அதுல பெரும்பகுதி பாமகவால அதிமுக ஜெயிச்சாங்க அப்படின்றத பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படுது. இப்போ தாவேக நகர பகுதிகளில் வலிமையாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பார்வை. இன்னொன்னு சென்னையை சுத்தி இருக்கிற சில மாவட்டங்கள், அப்புறம் தென் தமிழ்நாடு, அப்புறம் மத்திய பகுதியில், இந்த மாதிரி இடங்கள்ல தான் தாவேக இருக்கிறது. நடுவுல இருக்கிற பாமக பெல்ட் அப்படின்ற சொல்லக்கூடிய இடத்துல முழுவதுமாக பாமக அதிமுக மட்டும்தான் ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறாங்க. உள்ளாட்சி தேர்தல் நெருங்க போகுது. ஸோ கிராம பகுதிகளிலையும் நாம வேர் விடணும், அதற்கு பாமகவுடைய உதவி தேவை அப்படின்னு விஜய் நினைக்க மாட்டாரா? இன்னொன்னு, பட்டியல் சமூக மக்களுடைய வாக்குகளை நம்ம வாங்கியாச்சு, அந்த பாமக இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா பாமகவுடைய உதவி தேவை. பட்டியல் சமூக மக்களுடைய வாக்குகள் வாங்கினதுனால விசிக இருந்தாலும் இல்லைனாலும் அது பெரிய பிரச்சனை ஆகாது. ஆனா அந்த பகுதிகளில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா பாமகவுடைய ஆதரவு தேவை அப்படின்ற ஒரு இடத்துக்கு விஜய் போக மாட்டாரா? முதலமைச்சர் விஜயோ தாவேக்காவோ போகாதா? ஆமா, நிச்சயமா. நான் அதாவது இன்னைக்கு அவர்களுக்கு பெரிய எதிரி என்பது மத்திய அரசு தான், பாஜக தான். அப்ப அந்த பாஜக எதிர்ப்பு என்கிற புள்ளியில விசிகாட்ட கொஞ்சம் சிநேகம் காட்டுவாங்க. ஆனா அதனுடைய அளவுகோல்னு ஒண்ணு இருக்கு. அந்த அளவுகோல் எங்க வரையும் போகும்னா, இவர்கள் தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டே இருக்கிறது அல்லது இடதுசாரிகள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து விமர்சனம் செய்கிற பொழுது ஒரு கட்டத்தில், அதுதான் நான் சொன்னேன், அந்த இடைத்தேர்தல் வரைக்கும் தான் அதற்கான அளவுகோல். அந்த இடைத்தேர்தலுடைய எண்ணிக்கை எத்தனை வருதுங்கிறதும் இருக்கு. நீங்க இன்னைக்கு 7 பேர் இதுவரை 6 பேர் ராஜினாமா, விஜய் அவர்களோடு சேர்த்து 7. இந்த எண்ணிக்கை ஒருவேளை ஒரு 12, 13 எல்லாம் போயிருச்சுன்னா அவர்களுக்கு நம்பிக்கை வந்துடும். அப்ப பாமக உள்ள கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா பாமக உள்ள வந்தா ஏன்னு சொல்றேன்னா, இன்னைக்கு விசிகாவுக்கு 2 இடதுசாரிகளை ஒட்டிய இடது நிலைப்பாடு, அப்ப அவங்களுக்கு 4. நீங்க திருமாவளவன் அவர்களை நம்ம இன்னையோடு சுருக்கி விட முடியாது. நீங்க தேர்தலில் இடம் ஒதுக்கீடு பண்ணாங்கல்ல, அப்பொழுதே அவர் என்ன சொன்னார்னா, இடதுசாரிகளுக்கு 5 சீட்டு, ஆளுக்கு 5 சீட்டு, அப்ப எங்க இடதுசாரி பிரதிநிதித்துவம் 18 தானா அப்படின்னு பேசியிருந்தார். கமலஹாசன் அவர்களுக்கு இடம் கொடுக்காத போது அதை அவர் கண்டித்தார். அவருக்கு தனிச்சின்னம் கொடுக்கல, அதனால அவர் வந்து போட்டியிடலைங்கிறத வருத்தம் தெரிவித்தார். அப்ப கிட்டத்தட்ட அவருக்கு அந்த இடதுசாரிகள் இவரை ஒட்டி தான் முடிவெடுப்பாங்க. அப்ப அவங்க அந்த எண்ணிக்கையை பார்ப்பாங்க. அந்த எண்ணிக்கைக்கு போதுமான அளவுல இருந்ததுன்னா நகர்ந்துருவாங்க. இன்னொன்னு, பாமக இடங்கள்ல தான் கணிசமான அளவுக்கு அதிமுகவை ஜெயிச்சிருக்கு, 23 தொகுதிகள் ஜெயிச்சிருக்கு. அதற்கு தான் அவர்கள் அதிமுக பாமக கூட்டணியை உடைப்பதற்கும் சில வேலைகளை செய்வாங்க. அது உடனடியா செய்யறதுல எந்த நன்மையும் அவர்களுக்கு இருக்காது. தாவேக்காக அவர்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் என்பதையெல்லாம் தாண்டி 118 அதுதான் முதல்ல மேஜிக் நம்பர் வரணும், அது நம்ம விசேஷத்திலே வரணும் அப்படிங்கறதான் நிலைப்பாடு. அதனால அவர்கள் அந்த ராஜினாமாவை பொறுத்துதான் இதனுடைய அடுத்த கட்டம் போகும் அப்படின்னு தான் பாக்குறேன்.